Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பாத்தீங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட் இன் திஸ் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். பைல் சூசிங் போறதுக்கு முன்னாடி இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ எல்லாருக்கும் காமனா வந்து பொருந்தும். உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த ரீடிங்கை மேட்ச் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு எக்ஸாக்டா என்னோட கேள்விக்கு பதில் எக்ஸாக்டா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங்ல உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ 3 பைல் இருக்கு. பைல் நம்பர் 1 the garnet, pile number 2 the Gomati chakra tree, pile number 3 clear quartz, this white color clear quartz, so shining. Okay, so இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க சூஸ் பண்ண அந்த பைல் உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பாத்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிருப்பீங்க நம்பரை. டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை வந்து பார்ப்போம். So what will happen next? Okay. ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா எஸ் உங்ககிட்ட ஆக்சுவலி அவங்க வருவாங்க, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? உங்களோட எடுத்த உடனே வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஆல்தோ உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு தாட் இருக்கு, ஒரு ஐடியாஸ் ஆல்சோ இருக்கு. பட் அவங்க எடுத்த உடனே உங்ககிட்ட ஈஸியா அப்ரோச் பண்ணிட்டு வரமாட்டாங்க. நல்ல யோசிச்சுட்டு வருவாங்க. அவசரப்படக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. பிகாஸ் வந்து அவங்களுக்கு பாஸ்ட் லைஃப்ல நிறைய ஒரு பர்டன்ஸ், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அவங்க கொஞ்சம் அவசரப்படாம இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் ஆல்சோ அந்த பர்சன் வந்துட்டு டிவைன், யூனிவர்ஸ் இது மேல அளவு கடந்த நம்பிக்கை இருக்கலாம். அண்ட் எனக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து சைன் வந்தாதான் நான் அடுத்து வந்து ப்ரொசீட் பண்ணுவேன், அது வரைக்கும் நான் ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்னு கூட அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ யூனிவர்ஸ் கிட்ட இருந்து சைன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் வந்துட்டு அந்த பர்சன் உங்ககிட்ட வர்றப்போ வந்துட்டு 2 பேருக்கும் நடுவுல வந்து கான்வர்சேஷன்ஸ் இருக்கும், ஆனா நிறைய எமோஷனல் கான்வர்சேஷன்ஸ் தான் அதிகமா இருக்கும். அந்த பர்சன் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு டைம் பாஸுக்கு சும்மா ரேண்டமா கனெக்ட் ஆகலாம் அந்த மாதிரி எல்லாம் தாட் அந்த பர்சனுக்கு கிடையாது. ஸோ உங்களோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா ரொம்ப டீப்பா கனெக்ட் ஆகணும், சோல் லெவல்ல, எமோஷனல் லெவல்ல வந்துட்டு கனெக்ட் ஆகணும். ஸோ இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துட்டு வந்த ஒரு பர்சன், அதோட வேல்யூ தெரியிற ஒரு பர்சன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் பாண்டிங் நல்லா இருக்கும் 2 பேத்துக்கும் நடுவுல. ஸோ இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன், டிவைன் கனெக்ஷன், டெஃபினெட்லி பாசிபிள். அண்ட் யூனோ அந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஹெவியாலாம் போட மாட்டாங்க உங்ககிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்களும் அவங்களும் வந்துட்டு ஒரு அவங்க உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க, உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. எஸ், உங்களால அவங்களோட வந்துட்டு ஸ்லோவா கனெக்ட் ஆக முடியும் கொஞ்சம் கொஞ்சமா.
பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து அளவு கடந்து எஃபோர்ட் வந்து போட மாட்டாங்க. பிகாஸ் டிவைன் முடிவு பண்ணட்டும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் சரி, அந்த ஃபீலிங்ஸும் சரி, ஒரு அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டிவைன் முடிவு பண்ணட்டும், டிவைன் ஆன்சர் கொடுக்கட்டும் அப்படின்னு அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. பட் சி ஆல்தோ வந்து அவங்க ஒரு ஃபாஸ்டான ஒரு பர்சனான்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் ஸ்லோ டைப் தான். எதுவுமே வந்துட்டு ஸ்லோவாக தான் வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பிகினிங்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் எமோஷனல் சப்போர்ட் உங்க 2 பேத்துக்குள்ளரையும் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இது காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஃபியூச்சரை பத்தி பேசுற அளவுக்கு கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நான் பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த பர்சனல் எமோஷனல் லெவல்ல உங்களோட கனெக்ட் ஆவாங்க. இது ஒரு ரேண்டம் கனெக்ஷன் கிடையாது. அண்ட் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு ஒரு இவங்களோட உங்களை மறந்து எமோஷனலி எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுவீங்க. உங்களோட பர்சனல், உங்களோட ஹாப்பினஸ், சேட்னஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு 2 பேரும் ஷேர் பண்ணுவீங்க. ஃபியூச்சர் வரைக்கும் பேசுற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் உங்க ஃபியூச்சரை பத்தின ஒரு ஐடியாஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு தாட்ஸாக இருக்கட்டும், டெஃபினெட்லி வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த பர்சன் பாத்தீங்கன்னா இது வந்து அந்த எய்தர் அந்த பர்சன் இல்லைன்னா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு கவனம் செலுத்துறப்போ, நீங்க அவங்க மேல, அவங்க உங்க மேல கவனம் செலுத்துறப்போ உங்க லைஃப்ல தேவையில்லாத தேர்ட் பார்ட்டிஸ் இல்ல தேவையில்லாத பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க விலகிடுவாங்க. பிகாஸ் கரண்ட்லி வந்து உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றதுக்கு இல்ல ஒரு பர்சன் மேல ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை. பட் இவங்க வந்துட்டாங்க அப்படின்னாவே வந்துட்டு அந்த ஒரு டைவர்ஷன்ஸ் எல்லாமே மாறும். கம்ப்ளீட் ஃபோக்கஸ் இவங்களா தான் இருப்பாங்க. உங்க மைண்ட், நீங்க ஒரு சாங்ஸ் கேட்டாலுமே இல்ல ஒரு விஷயம் பேசினா கூட அது இவங்களை பத்தி மட்டும்தான் அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கறதுமே இருக்கும். ஸோ இந்த பாண்டிங் வந்து ஸ்லோவா ஆரம்பிச்சாலும் ஒரு ஸ்டெடியா இருக்கும். ஓவர் டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெடியாவே வந்துட்டு இந்த பாண்டிங் போகும். ஏன் அப்படின்னா 2 பேருமே வந்துட்டு லைஃப்ல ரிலேஷன்ஷிப்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தான். நிறைய ஒரு ஒரு ஹார்ட் பிரேக்ஸ், நிறைய விஷயங்கள், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை பார்த்துட்டு வந்தவங்க தான். ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டெடியா கொண்டு போகலாம் அப்படிங்கறதுல தெளிவா இருப்பீங்க. ஸோ இந்த உங்களுக்கு உங்க 2 பேத்துக்குள்ளார அடுத்து நடக்க போற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு பாண்ட் டெஃபினெட்லி ஃபார்ம் ஆகும். பட் ரொம்ப வந்து அழுத்தங்கள் இருக்காது, ரொம்ப எக்ஸ்பிரசிவ் இருக்காது. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒரு மெச்சூரிட்டி லெவல்ல வந்துட்டு இருக்கும் இந்த பாண்டிங். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். Pile number 2. ஸோ உங்க 2 பேருக்கும் நடுவில் வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? இந்த பர்சன் அப்ரோச் பண்ணுவாங்களா இல்ல அப்படியே விட்டுருவாங்களா? ஏதாவது பாண்ட் கிரியேட் ஆகுமா பார்ப்போம். சரி, 2 பேருமே வந்து ஆம்பிஷியஸ் பர்சன், வெரி ஆம்பிஷியஸ். ஓகே,
பைல் நம்பர் 2, சரி, 2 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு பர்சன். ஆனா அந்த பர்சன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. உங்களை பார்த்துட்டாங்க, உங்க மேல ஒரு தாட் இருக்கும், பட் ஆனா வந்துட்டு உங்ககிட்ட வரத்துக்கு ரொம்ப யோசிப்பாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தே வந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க, வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களை பத்தின டீடைல்ஸ், உங்களை பத்தி எல்லாமே விசாரிப்பாங்க, பட் டிஸ்டன்ஸ்ல இருந்தே வந்து இருக்கும், கிட்டக்க வர யோசிப்பாங்க. அண்ட் சம்வேர் வந்து உங்களுக்கும் தெரிய வரும், இதர் வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி மூலியமாக, இல்லைன்னா நீங்க அவங்கள நோட்டீஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த பர்சன் உங்ககிட்ட அப்ரோச் பண்ண ட்ரை பண்றாங்க, உங்ககிட்ட பேச ட்ரை பண்றாங்கிறதுமே வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு சொல்லும், அந்த பர்சனோட எனர்ஜி வந்து உங்களால கனெக்ட் பண்ண முடியும். நீங்களும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட டெஃபினெட்லி இருப்பீங்க. பிகாஸ் வந்து பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப ஈஸியா ஒருத்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸை அவங்க பார்த்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு பர்சனை பார்த்தா அவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க, உங்களை பத்தி அவங்களுக்கு என்ன தாட் இருக்கு, இதெல்லாமே வந்துட்டு அனலைஸ் பண்ணிருவீங்க நீங்க. ஸோ இந்த ஒரு குவாலிட்டி வந்து நேச்சுரலாவே பைல் நம்பர் 2க்கு இருக்கு. ஸோ இந்த ஒரு குவாலிட்டி வச்சுட்டு அந்த பர்சனை அழகா வந்து அவங்க ஃபீலிங்ஸ் மேற்கொண்டு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. பட் அவங்க வந்து ஏதாவது பேசுவாங்க, உங்ககிட்ட அவங்க ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் மெனி டைம்ஸ் வந்து டிசப்பாயின்மெண்ட்ல தான் போய் முடியும். ஏன்னா அவங்க சைட்ல இருந்து நீங்க எதிர்பார்க்கிற எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே வந்துட்டு இருக்காது, எந்த பதிலுமே வந்துட்டு இருக்காது. ஏன் அப்படின்னா வந்து அவங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. ஏன்னா அந்த பர்சன் வந்து இன்னும் லைஃப்ல செட்டில் ஆகியிருக்க மாட்டாங்க. ஒன்று ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு நார்மல் லைஃப், ஒரு க்ரோத்தே இல்லாம ஒரு நார்மல் லைஃப்ல இருக்கலாம். ஸோ அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வரணும், ஒரு நியூ பாண்டிங் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அவங்களோட பொசிஷன் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு தாட் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இந்த கன்ஃபியூஷன்ஸ் டெஃபினெட்லி வந்துட்டு இருக்கு. அதாவது எப்படின்னா, உங்ககிட்ட அப்ரோச் பண்றதுக்கும் ஒரு யோசனை, சேம் டைம் உங்களை விட்டும் கொடுக்க கூடாது, நீங்க வந்து அவங்களோட லைஃப்ல இருந்து போயிடவும் கூடாது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு பயங்கரமா இருக்கு. ஸோ சம்வேர் வந்து நீங்க அந்த பர்சன் கிட்ட ஓப்பன் கம்யூனிகேஷன் இல்லைன்னா ஓப்பனா வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட ஃபீலிங்ஸை வெளிப்படையா சொல்லுவாங்க. ஸோ உங்க சைட்ல இருந்து ஒரு கைண்ட் ஆஃப் மூவ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு growth அண்ட் நல்ல ஸ்டேஜ் வந்துட்டு போகும் இந்த ரிலேஷன்ஷிப். பட் இது ஒரு டாக்ஸிக் பாண்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது ஒரு டாக்ஸிக் பாண்ட் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஸ்லோவா கன்ஃபியூஸ்டா இருந்தா கூட, வேற வேற டைரக்ஷன், வேற வேற தாட்ஸ் இருந்தா கூட அந்த கரெக்டா உங்க ஜேர்னில அவங்க வருவாங்க. ஸோ ட்ரஸ்ட் யுவர் பாத். ஓகேங்களா? எஸ், நீங்க ஒண்ணு செய்யறதுல வந்து டிலேஸ் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் வந்து எய்தர் உங்களை சுத்தியோ இல்ல அவங்கள சுத்தியோ வந்து நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபேக்ட் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, உங்களோட வெரி க்ளோஸ் சர்க்கிளுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா டெஃபினெட்லி பிரிச்சிருவாங்க. ஸோ இந்த டிலேஸ் வர்றது வந்து இந்த தேர்ட் பார்ட்டினால வரலாம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த பாண்டிங் பத்தி வெளியே ஷேர் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 2, கீப் இட் சீக்ரெட். எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பர்சன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, தாட் இருக்கு, சீக்ரெட்டா வைங்க, யாருக்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்காதீங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு நீங்க ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. உங்க லைஃப்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோல் வரணும், அந்த சோல் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து செய்யணும், உங்களோட சோலோட கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, எஸ், இந்த பர்சன் நீங்க எதிர்பார்த்த ஒரு பர்சனாக டெஃபினெட்லி இருப்பாங்க. பிகினிங்ல கன்ஃபியூஸ்டா இருக்கும் உங்களுக்கு, அது இவங்க தானா அப்படின்னு. பட் போக போக வந்துட்டு தெரியும். இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான், டிலேஸ் நிறையவே இருக்கும். பட் ஆனா கனெக்ட் ஆவாங்க. டிவைன் கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஓகே, ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்க இந்த பாண்டிங் ரிலேட்டடா ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்ணிட்டு ரொம்ப டீப்பால ஆன்சர் தேடிட்டு இருக்காதீங்க. டிவைன் கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க.
அந்த ரைட் டைம் வர்றப்போ வந்து ஆன்சர் கிடைக்கும். உடனே எனக்கு எப்போ ரைட் டைம் வரும்? டிவைன் கிட்ட அந்த ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பி பேஷன்ஸ். பேஷன்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம் இங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பர்சனுக்கு வந்துட்டு பொறுமை இருக்கு, ஸ்ட்ராங்கா பொறுமையா தான் வந்துட்டு மூவ் பண்ணுவாங்க. என்னதான் அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலைனாலும், ஃபியூச்சர் பத்தின தாட்ஸ் இருந்தாலுமே உங்களை மறக்க மாட்டாங்க. உங்களை விட்டுட்டு போகணுங்கிற தாட்டும் இருக்காது. உங்க கூட வந்து ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணணுங்கிற தாட் தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு தான் வந்துட்டு வெயிட் பண்றது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். ஓகே, அவங்களும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளும் இப்படியே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க மூவ் ஆன் ஆகிறதுக்கும் நீங்க குவிட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்த பேஷன்ஸ் அந்த சூழ்நிலைகளை பொறுத்துக்கிறீங்களோ, கரெக்டா ஹேண்டில் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண ஆசைப்பட்ட அந்த ஒரு பாண்டிங்கா கூட இது இருக்கலாம். உங்க லைஃப்ல ஒரு கைண்ட் ஆஃப் பாண்டிங் வேணும், ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணிருப்பீங்க, நிறைய விஷஸ் வச்சிருப்பீங்கல்ல, அந்த பர்சனா கூட இவங்க இருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா நீங்க 100% இவங்க தான் நீங்க கேட்ட ஒரு 10 குவாலிட்டிஸ் கேட்டீங்கன்னா அந்த 10 குவாலிட்டிஸுமே வந்துட்டு இருக்காது. ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கும், ஒரு சில குறைகள் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. பட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நார்மலா நேச்சுரலா ஜென்ரலா இருக்கக்கூடிய விஷயங்கள் மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம். பட் நீங்க வச்சிருக்கிற ஒரு சில குவாலிட்டிஸ், ஒரு சில விஷயத்தை இவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் கிளியர் குவார்ட்ஸ் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்? ஓகே, எடுத்த உடனே லவ்வர்ஸ், வெரி பாசிட்டிவ் எனர்ஜி வந்திருக்கு. ஓகே, 7 of Swords ரிவர்ஸ்ல வந்திருக்கு. Queen of wonderful. Pile number 3, super. Deck card also Queen of Wands. Share. Pile number 3க்கு கார்ட்ஸை பார்த்தாவே ரொம்ப பாசிட்டிவ், வெரி பாசிட்டிவ். Fine. Pile number 3. See, you got Lovers, World, Sun, major cards வந்தாச்சு. உங்களோட இந்த பாண்டிங், இந்த ரிலேஷன்ஷிப் ஸோ நெக்ஸ்ட் எப்படி இருக்க போகுது? அந்த பர்சன் உங்களை வந்து டிஸ்டன்ஸ்ல இருந்து வாட்ச் பண்ணியிருப்பாங்க. உங்களோட பிஹேவியர்ஸ் அண்ட் உங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து சீக்கிரட்டா வந்து உங்களை லைக் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களா, உங்ககிட்ட வருவாங்களா, நீங்களும் அவங்களும் ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா எஸ், கண்டிப்பா எஸ். இது வந்து என்ன அப்படின்னா அந்த பர்சன் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், மனசுல படுறத டக்குன்னு சொல்லுவாங்க, யோசிக்க மாட்டாங்க. இதை சொல்றதுனால ஏதாவது ஆகுமா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. வெரி யங் எனர்ஜி. ஆனா வந்து அந்த பர்சன் வந்து ஸ்பான்டேனியஸா முடிவெடுத்தாலும் கரெக்டா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடக்கும். இது பிளான்டா கிடையாது. அந்த பர்சன் பிளான்டால வரமாட்டாங்க, ரேண்டமா வந்துட்டு ஒரு டக்குன்னு கனெக்ட் ஆகும்னு வைங்களேன். ஸோ ஒரு இது வந்து உங்க 2 பேத்துக்கும் நடுவுல அந்த கம்யூனிகேஷன் வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் கனெக்ட் ஆகும். பேசணும் உடனே பிடிச்சி போயிடும். 2 பேருக்குள்ள ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பிகினிங்லேயே வந்துடும். ஓகேங்களா? அண்ட் இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ், அந்த தாட்ஸ் 2 பேருமே வந்து குயிக்காவே கன்ஃபஸ் பண்ணிடுவீங்க, சீக்கிரமாவே சொல்லிடுவீங்க. ரொம்ப டிராக் எல்லாம் பண்ணிட்டு
அப்படி இருக்க மாட்டீங்க. பிகாஸ் அந்த பர்சனும் சரி நீங்களும் சரி ரிலேஷன்ஷிப்குள்ளர வரணும், ஒரு நியூ பாண்டிங் கிரியேட் பண்ணணும், ஒரு நியூ சர்க்கிள் இருக்கணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க ஆல்ரெடி. ஸோ ஒன்ஸ் அந்த வைப், அந்த ஒரு பாண்டிங், அந்த ஒரு ஸ்பார்க் கனெக்ட் ஆன உடனே ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வெரி கம்ஃபர்டபுள். ஜஸ்ட் லைக் நீங்க உங்க மிரர் கிட்ட பேசுற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் இருக்கும். இது ஒரு ட்வின் ஃப்ளேமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சோல்மேட்டா இருக்கலாம். இந்த பர்சன் பாத்தீங்கன்னா ஸோ ஃபைனலி உங்களுக்கானவங்க. நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பாண்டிங்க்கு முன்னாடி நீங்க வந்து நிறைய டாக்ஸிக், நிறைய சம்பந்தமே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் இருந்திருப்பீங்க. உங்களுக்கும் அந்த உங்களோட எக்ஸ் பார்ட்னரும் சரி, இல்ல அந்த பர்சனுக்கும் அவங்களோட எக்ஸ் பார்ட்னருக்குமே சம்பந்தமே இருக்காது. பட் ஆனா ஏதோ ஒரு ரேண்டமா கனெக்ட் ஆயிருப்பீங்க. ஸோ இந்த பாண்டிங் பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் டெஸ்டினி. ஒரு சில பேருக்கு இது ஒரு டெஸ்டினியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் யூனோ எல்லாமே குயிக்கா இருக்கும், ரொம்ப ஸ்லோவா ரொம்ப டிலேவாலாம் இருக்காது. எல்லாமே அடுத்தடுத்து குயிக்கா வந்து நடக்கும். ஏன் அப்படின்னா வந்து அந்த பர்சன் வந்து டெசிஷன் எடுக்கிறதுல வெரி கிளெவர், வெரி ஃபாஸ்ட், அண்ட் கம்யூனிகேஷன் ஆல்சோ ரொம்ப நல்ல ஒரு இது. ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த பர்சன் லீட் பண்ணுவாங்க. இந்த ஒரு உங்களை சரி, உங்க ஃபீலிங்ஸுமே அவங்க லீட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு சைலண்ட் டைப்பா இருக்கலாம், இது வந்து நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருப்பீங்க. அதே மாதிரி செலக்டிவ்லி எக்ஸ்ட்ரோவர்ட் நீங்க. பட் அந்த பர்சன் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட். ஓகேங்களா? அண்ட் உங்களோட கெமிஸ்ட்ரி அண்ட் உங்களோட அந்த பாண்டிங், அந்த எனர்ஜி அண்ட் ஆரா ரொம்ப நல்லா இருக்கும். வெரி பாசிட்டிவ். கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. எனக்கு இதுல நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா இந்த பாண்டிங் எப்படி இருக்கும்னா, எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி கனெக்ட் ஆனோம், இது எந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்குன்னே எனக்கு தெரியலையே, எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா போகுது அப்படின்னு ஒன் டே நீங்க வந்து யோசிப்பீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஃபாஸ்டா ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து வெரி ப்ராக்டிக்கல். நீங்க வந்து அந்த பர்சன் எக்ஸ்ட்ரீம் ப்ராக்டிக்கல். அண்ட் ஆல்சோ நீங்களும் மாறுவீங்க இந்த பர்சனோட கனெக்ட் ஆகிறப்போ. ரைட் நவ் பைல் நம்பர் 3, நீங்க ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கலாம். ஒரு எதுவுமே சின்னதை பெருசாக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கும். சாதாரணமா ஏதோ சொல்லியிருப்பாங்க, ஆனா நீங்க அது ரொம்ப திங்க் பண்ணி அதை பெருசாக்கி விட்டுருவீங்க, பெரிய பிரச்சனையாகும். ஆனா அந்த பர்சன் வந்தா நீங்க எதுவுமே பெருசாக்க மாட்டீங்க. லைஃபோட ஒரு பாசிட்டிவ் சைட பாப்பீங்க. கேஷுவாலிட்டிஸ் இருக்கும். கேஷுவலா ஓகே இது பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் பேஷன், வெரி மச் பேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். பேஷன் இன் த சென்ஸ் வந்து இப்போ ரைட் நோ வந்து ஃபைல் நம்பர் 3, நீங்க ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்றதுல இருந்தோ, ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்றதுல இருந்தோ அவ்வளோ லேசினஸ், ஏதோ கிடைக்கிறத எடுத்துட்டு போறீங்க. ஒரு ஆசைப்பட்டு ஒரு செலக்டிவா அப்படின்லாம் கிடையாது. பட் ஆனா வந்து அந்த மாதிரி தாட்ஸே உங்களுக்கு இல்லை. பட் ஆனா அந்த பர்சன் வந்தாங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ரொம்ப பார்த்து ஆசைப்பட்டு வாங்குவீங்க. ஸோ அந்த ஒரு பேஷன் வந்துட்டு ஒரு நீங்க செய்யற வேலையிலும் நீங்க சூஸ் பண்ற வேலைகளிலுமே வந்துட்டு இருக்கும். இந்த வைப் அண்ட் ஆரா ரெண்டு பேருக்கும் நடுவுல ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஒரு ஸ்பார்க் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ், இந்த ரெண்டு கார்ட்ஸோட டிஃபரன்சஸ் பாருங்களேன். எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டி, பாஸ்ட பத்தியே யோசிச்சுட்டு இருந்த நீங்க ஃபியூச்சரை பத்தி யோசிப்பீங்க. ஒன்லி பாசிட்டிவான விஷயங்கள் பத்தி யோசிப்பீங்க. லைஃப்ல முடிவு எடுக்கிறதுலுமே பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா எடுப்பீங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஒரு கரெக்டா எடுப்பீங்க. ஒரு ஒன் டைம் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா யூஆர் நாட் கோயிங் பேக். திருப்பி மறுபடியும் வந்துட்டு ஓகே வேண்டாம் நான் மாத்துறேன் அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த பாண்டிங் இஸ் வெரி குட். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப குயிக்காவுமே வந்துட்டு இருக்கும். எமோஷனல் லெவல்லையுமே வந்துட்டு ஒரு ஸ்டேபிள்னஸ் இருக்கும். பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிக்கலான ஒரு கார்ட்ஸ், ப்ராக்டிக்கலான ஒரு மெசேஜஸ் தான் வருது. ஸோ எமோஷனலி டுவெல் ஆக மாட்டீங்க. போத் ஆஃப் தெம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் கனெக்ஷன்ங்கிறது வந்துட்டு உங்களுக்குள்ளார வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே,
Okay, so that's all for pile number 3. Thank you.